கர்த்தர் சொல்லுகிறார், எவன் மேல் இரக்கமா இருக்க சித்தமா இருக்கிறேனோ அவன் மேல் இரக்கமா இருப்பேன். என் ஆண்டவர் இரக்கம் உள்ளவர். ஆனால் நல்ல புரிந்து கொள்ளுங்கள், அவர் இரக்கம் உள்ளவர் மட்டுமல்ல. அது இரக்கம் அப்படின்னா என்ன அப்படிங்கறது நம்ம புரிஞ்சுக்கணும். ஆமா, இப்ப ஒருத்தங்க கிட்ட இரக்கம் மட்டும்தான் இருக்கு அப்படின்னா அவங்க கிட்ட எப்படி போனாலும் அவங்க கிட்ட என்ன கிடைக்கும்? இவங்க கிட்ட வேற எதுவுமே இல்ல, இவங்க கிட்ட இரக்கம் மட்டும்தான் இருக்கு. ஆமே, அவங்க எப்படி என்ன பண்ணாலும் என்னதான் கிடைக்கும்? ஆமே, இரக்கம் தான் கிடைக்கும். ஆனா இவர்கிட்ட இரக்கம் மட்டும் கிடையாது. ஆமே, இவர் நியாய தீர்ப்பு கொடுக்கிறவர், இவர் தண்டிக்கிறவர், இவர் கிருபை உள்ளவர், இவர் அன்புள்ளவர், எல்லாம் ரைட்டு தான். அதே நேரத்தில் அந்த ஒரு போர்ஷன் மட்டும் கிடையாது. மொத்தமா ஆண்டவர்னு பார்க்கும்போது அவர்கிட்ட இரக்கம் மட்டும்தான் இருக்கு அப்படின்னா நான் எப்படி நின்னாலும் அவர்கிட்ட என்ன மட்டும் தான் வரும்? இரக்கம் மட்டும் தான் வரும். அப்படின்னா சோதம் பட்டணத்துக்கு என்ன கிடைச்சிருக்கணும்? இரக்கம் கிடைச்சிருக்கணும். அங்க கிடைச்சதா? கிடைக்கல. ஆமே, இரக்கம் அப்படிங்கிறத சரியா புரிந்து கொள்ளணும் அப்படின்னா, அதாவது அவர் இப்ப தண்டிக்கலாம், ஒருத்தனை தண்டிக்கலாம். அப்படி தண்டிக்கிற நிலையில இருக்கும்போது அந்த தண்டனை வேண்டான்னு மாத்தி வைக்கிறார் தெரியுமா? அப்படி மாத்துறாரு தெரியுமா? இதான் எனக்கு புரியும்படி சொல்றேன். எஸ்தர்ட்ட மொர்தெகாய் சொல்லுவாரு, நீ போய் ராஜா கிட்ட கேளு. அப்ப எஸ்தர் சொல்லுவாங்க, பாருங்க, ராஜா கூப்பிடாம நம்ம போயிட்டோம், அவர் செங்கோல நீட்டுனா ஓகே, அவர் மட்டும் நீட்டலைன்னா நம்மளை தூக்கிட்டு போயிடுவாங்க, நம்ம கதை அதோட முடிஞ்சது சொல்லிட்டு அப்புறம் சொல்றாங்க நம்ம ஃபாஸ்டிங் இருந்துட்டு போவோம், செத்தாலும் சாகுறேன். அப்ப அந்த இடத்துல போய் இவ வாழணுமா சாகணுமா அப்படிங்கறத தீர்மானிக்கிற இடத்துல யார் இருக்கிறது தெரியுமா? ராஜா இருக்கிறார். ராஜா நினைச்சா செங்கோலை நீட்டவும் செய்யலாம், நீட்டாமலும் இருக்கலாம். ராஜா செங்கோலை நீட்டலன்னு யாரும் அவரை கொஸ்டின் பண்ண மாட்டாங்க. அந்த தீர்மானம் எடுக்கிற இடத்துல இருக்கிறார். இப்ப என்ன மனநிலைமையில போற அப்படின்னா, எனக்கு கண்டிப்பா செங்கோலை நீட்டுவா இருக்கிற மனநிலைமையில இல்ல. ஏன்னா இப்ப ராஜா கூப்பிட்டு விடல. அதனால என்ன வேணாலும் நடக்கலாம், என்ன வேணாலும் நடக்கலாம் அப்படிங்கிற நிலையில் இருக்கிற ஒரு ஆளுக்கு ஒரு கருணை கிடைக்குது தெரியுமா? ஒரு தயவு கிடைக்குது தெரியுமா? ஆமே, ஒரு வாசல் திறக்கிறது தெரியும். இதுக்கு பேர் தான் இரக்கம். என்ன வேணாலும் நடக்கலாம், என்ன வேணாலும் நடக்கலாம், என்ன வேணாலும் நடக்கலாம். என்ன நடக்க போகுது? என்ன வேணாலும் நடக்கலாம். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு நிலையில ஒருத்தனுக்கு ஒரு ஃபேவர் கிடைக்குது பாருங்க. இதான் இரக்கம், இதான் இரக்கம். அதாவது ஆண்டவர் மோசே கிட்ட என்ன சொல்லுவார்? இந்த எவன் மேல் இரக்கமா இருக்க சித்தமா இருப்பேனோ அவன் மேல இரக்கமா இருப்பேன்னு சொல்லுவார்ல. சொல்லிட்டு என்ன சொல்லுவார் தெரியுமா? என்னை பார்த்தா ஒருத்தனால என்ன செய்ய முடியாது? உயிரோடு இருக்க முடியாது. ஆனால் கர்த்தரை பார்த்து மோசே உயிரோடு இருந்தாரா இல்லையா? இதான் இரக்கம். உயிரோடு இருக்க முடியாத சூழ்நிலையில ஒருத்தன் உயிரோடு இருக்கா தெரியுமா? இதான் கர்த்தர் பாராட்டுகிற இரக்கம்.